ஆளுநர் பதவி பறிக்கப்படும் வரை மாநில அரசின் கோப்புகள் மற்றும் மசோதாக்களில் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவது என்பது உள்ளிட்ட 6 முக்கிய தீர்மானங்கள் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் கூட்டத்தொடரில் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து விவாதிக்க திமுக எம்பிக்கள் கூட்டம் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்போது ஆளுநர் பதவி பறிக்கப்படும் வரை அரசியல் மயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காத்திட ஆளுநர்களுக்கு நடத்தை விதிகளை உருவாக்கிடவும் மாநில அரசின் கோப்புகள் மற்றும் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கான கால நிர்ணயம் செய்திடவும் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசை வலியுறுத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டாட்சி தத்துவம், மாநில கல்வி உரிமை, உயர்கல்வி அனைத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் யுஜிசியின் வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற கோரி திமுக மாணவர் அணி சார்பில் வரும் 6ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்துவது எனவும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினரின் நலனை பாதிக்கும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் மத்திய பட்ஜெட்டில் இந்த ஆண்டாவது தமிழ்நாட்டின் திட்டங்கள் பேரிடருக்கு நிதி ஒதுக்க வேண்டும், புதிய ரயில்வே திட்டங்களை அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.